சட்ட மேதை சட்டத்தை இயற்றுகிற போது ஃபண்டமெண்டல் ரைட்டில் எது இருக்குன்னாக்கா நிறையா இருக்குது. அதில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது பேச்சுரிமை, தனக்கு தனக்கு பட்டதை பேசுகிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. அதுதான் அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை ஒரு படித்த பெண் பேசுகிற போது அதை அடிமைப்படுத்தி பேசுகிற ஒரு குடும்பங்கள் இருக்கிறது. பெண் பேசக்கூடாது. எத்தனை காலங்களாக இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு பெண் ஏன் பேசக்கூடாது? பெண்ணியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பெண்களை நாங்கள் தெய்வமாக மதிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பெண்ணை பேச விடாமையே வாயை கட்டி போட்டிருக்கீங்களே. அவளை ஒரு போகப் பொருளாக யூஸ் பண்ணுறது எப்படின்னா, வீட்டுக்குள்ளே அடிமையாக, அதான் வசதிகள்லாம் இருக்குது, வசதியெல்லாம் இருக்குது, ஆனால் கூண்டுக்குள்ளே கிளியாக இருப்பாள். அவளுக்கு எந்த பேச்சுரிமை இருக்காது, எதுவுமே இருக்காது. அவளுடைய நடவடிக்கைகள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும். அவள் ஆனால் வசதியாக இருப்பாள். எப்படி கூண்டுக்குள்ளே கிளி, பழங்கள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், பால் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் அந்த சுதந்திரம் கிடைக்குமா? சுதந்திரம் இல்லாமல் அவளை எவ்வளோ தான் நீங்கள் வச்சுருந்தாலும் சுதந்திரம் கிடையாது. அப்போ இதே பொண்ணை இப்போ வீட்டுக்குள்ளே இப்படி அடிமைப்படுத்தப்பட்ட அந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டு போகிறப்போது அவங்க சொந்தக்காரர் மத்தியில் அப்படியே நகை அலங்காரம் அந்த அலங்காரம் பண்ணி அவங்க ஒரு ஷோகேஸ் பொம்மை. அப்போ மற்றவங்களுக்கு, உங்களுக்கு எதிரிகளுக்கு உங்களை நீங்கள் அவளை சிறப்பாக வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்காண்டி ஒரு போக பொருளாக காட்டணும். ஷோகேஸில் இருக்கிற பொம்மை மாதிரி ஒரு நகையை போட்டு அப்படி நிற்கணும், அவங்களெலாம் பொறாமப்படணும் அப்படின்னு பண்ணுற அதே ஆட்கள் சரி அதே இதாக வீட்லேயும் அதே மாதிரி வச்சுருக்கோம்ல, சுதந்திரம் கொடுக்கணும்ல? இல்லை. வீட்டுக்கு வந்த உடனே அந்த கூண்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு பால் பழம் தருவாங்க. சொல்கிற போது எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, நாங்கள் ரொம்ப வசதியாக வச்சுருக்கோம், இங்கே என்ன குறை, எல்லா வசதியும். பேச்சுரிமை இருக்கிறா, அவளுக்கு சுதந்திரமாக பேச முடியுதா? அந்த குடும்பம்தான் சிறப்பான குடும்பம். ஒரு பெண்ணுக்கு பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்னாக்கா அந்த குடும்பம் எப்படி நாங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கோம், நாங்கள் அப்பா அம்மா மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பா அம்மா மாதிரி இருந்தால் அப்படி அவளுக்கு பேச்சு உரிமை வேணுமில்ல? இல்லை. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது பேச்சுரிமை என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அதில் வருது. நீங்கள் படித்தவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நிறையா குடும்பங்களில் புரியாமல் இருக்கிறாங்க பேச்சுரிமை. அதாவது எனக்கு பாரதியாரை பற்றி ரொம்ப பிடிக்கும். பாரதியார் பெண்ணுரிமைன்னு பேசினவர். நிறைய பேர் பெண்ணுரிமைன்னு பேசிட்டு பெண்ணுக்கு அதிகமாக சுதந்திரம் வழங்கப்படலை. நான் ஒரு தடவை எட்டயபுரம் போகிறப்போ எப்படின்னாக்கா, ஒரு ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ இருக்குது. பாரதியாரை பற்றி, அவரை முண்டாசு கவிஞரை பற்றி நமக்கு சிறப்பாக எப்போயுமே எண்ணங்கள் உண்டு, சிறப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எட்டயபுரத்துக்குள்ளே போன உடனே ஒரு பெரிய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் எப்படின்னா அவங்க அதில் ஒரு பாதுகாப்பு வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் எப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது செல்லம்மாவை உட்கார வச்சுட்டு பாரதியார் நின்றுப்பார். எவ்வளோ சிறப்பான மனுஷையா, எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்மை போற்றப்பட வேண்டும், பெண்மை மதிக்கப்பட வேண்டும். அங்கே தான் நீங்கள் என்ன நினச்சிங்களேன், நீ என்ன தான் பெண்ணை போட்டலை மதிக்கலைன்னாக்கா அவங்க குடும்பம் ஒரு சாபக்கேடான குடும்பம்னு தான் சொல்லலாம். அப்படி உட்கார வச்சுருப்பார். அவர் செல்லம்மாவை உட்கார வச்சுட்டு அவர் பாரதியார் நின்றுட்டுருப்பார் கம்பீரமாக. எவ்வளோ பெண்ணுரிமை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் பெண்களுக்கு நீங்கள் ஒரு உரிமை கொடுக்க வேண்டும். இதை கணவன் சேர்ந்து நடத்த வேண்டும். வருத்தமாக இருக்குது.